இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. ரெட் கலரு நகை நீங்க போட்டிருக்கிறதும் செம சூப்பரா. நீ ஏன் சந்தியா, நீ கூட தான் அழகா இருக்க. உன் அழகுக்கு என்ன குறைச்சலு? கூடிய சீக்கிரம் வேற கல்யாணம் வேற நடக்க போகுது. கல்யாண கலை வேற வரப்போகுது உனக்கு. அட ஏன் நீங்க வேற, அந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது எனக்கே தெரியல. எனக்கு என்னன்னா சக்தி வேலை கட்டிக்கணும்னு ஆசை. இங்க என்னன்னா அந்த பையனை ராகுலா அவனை கட்டிக்க சொல்றாங்க. என்ன என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு எனக்கே தெரியல. இதில் வேற எங்க இருந்த நீ சந்தோஷம் வர சந்தியா? இப்பவும் சொல்றேன், உன்னோட முடிவுல கரெக்டா. என்ன நீ யாரை கட்டிக்கன்னு விருப்பப்படுறியோ அவனை கட்டிக்கோ. ஆனா அது யாருக்கும் எந்த விதத்துலயும் பாதிப்பா இருக்கக்கூடாது. எல்லாரோட மனசு எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ. பாப்போம் நீ எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்புறம் நீ சரி, நீங்களும் எங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்குங்க. என்னது அப்பாவை நல்லபடியா பாத்துக்குவா? என்ன சொல்ற சந்தியா? புரியலையா நீ உங்களுக்கு? ஓ, நீ அப்படி வரையோ? புரிஞ்சிடுச்சு மேடம், புரிஞ்சிடுச்சு. சரி சரி, உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். என்ன கண்ணு கலங்காம பாத்துக்கிறேன். என்ன அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு பத்திரமா பாத்துக்கிறேன். போதுமா? போதும். நீ நானே அப்பப்ப எங்க அப்பாவை பார்க்க வருவேன். அப்படியா மேடம்? உங்க அப்பாவை பார்க்க வருவீங்களா? வாங்க. என்ன பார்க்க என்னைக்காவது வருவீங்களா? இல்ல எப்பயுமே உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு தான் வருவீங்களா? வருவேன். எங்க அப்பாவை பார்க்க வருவேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போவேன். சரி சந்தியா, அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லு. என்ன எதுவும் திட்டாம பார்த்துக்க சொல்லு. என்ன நானே புது பொண்ணு, புது மருமவ, அதனால என்ன எதுவும் வேலை வாங்காம சொல்லு. வேலை வாங்க வேண்டாம் சொல்லுன்னா உங்க அப்பா கிட்ட. சொல்ற நீ. அப்புறம் என் தம்பி இருக்கான்ல, தம்பி சூர்யா, அவனையும் நல்லபடியா பாத்துக்குங்க. அவன் ஆபீஸுக்கு போயிட்டு வந்தா அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுங்க. அவனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்குங்க. ஓகே மேடம், ஓகே. உங்க தம்பியை நல்லபடியா பாத்துக்கணுமா? சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க தங்கச்சி மணிமேகலுக்கு ஏதாவது நான் படிவினை செய்யணுமா? அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, அதையே செஞ்சிடறேன். ஐயோ நீ போங்க. நீ சிரிப்பா வருது எனக்கு. சிரிப்பு தானே உனக்கு வரும்டி, உனக்கு வரும். ஏன் வராது உனக்கு? அப்பாவை நல்லபடியா பாத்துக்கணுமா? சரிங்க மேடம், பாத்துக்கிறேன். ஆடா என்னம்மா நீங்க தான் இருக்கீங்க, எல்லாரும் எங்கம்மா காணா? வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? இல்ல இப்பதான் வந்தோம். நாங்க ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. எல்லாரும் கோயில சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? எங்க காமாட்சி அத்தை, சூர்யா, மணிமேகலை எங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? இல்லம்மா இன்னும் எல்லாரும் வரலம்மா. நானும் மணிமேகலையும் தான் நடந்து வந்தோம். பின்னாடியே காமாட்சியும் மாப்பிள்ளையும் வருவாங்க. அப்புறம் அது சூர்யா வண்டியில என் சம்மந்தி இட்டுன்னு வரான்னு சொன்னான். அதான் நாங்க மட்டும் முன்னாடி வந்தோம். இங்க வந்துட்டீங்களா? சரி வந்துருவாங்கண்ணா. இருக்கட்டும், வரட்டும், பொறுமையாவே வரட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்களும் கொஞ்சம் வேன்ல வந்த ஒரே இதா இருக்குது. கொஞ்ச நேரம் இங்க கோயில் நல்லா இருக்குது, சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும். சரிம்மா. ஆனா நேரம் போகுதுன்னு அதுவும் ஒண்ணு பார்க்கணும். சரி நீங்க பேசினிருங்க, நான் போயிட்டு மணிவாகிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போன் அடிக்க சொல்றேன். வந்துருவாங்க. பரவாயில்லையே, இவங்க கூட நல்லா அழகா தான் பொறுமையா பேசுறாங்கல்ல நீ? ஆமாமா சந்தியா, இவங்களும் நல்லா ஜாலியா தான் பேசுவாங்க. குடும்பத்துல எல்லாருமே ஜாலியா தான் பேசுவாங்க வச்சுக்க. பரவாயில்ல நீங்க கொடுத்து வச்சவங்க. அம்மாடி பூமாரியே, சம்மந்தி வீட்டுக்கு ஒரு போன் அடி. என்ன இன்னும் ஆளக்கான யாருமே? நம்ம என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளக்கான ஒரு போன் அடி பூமாரியே. அம்மா வந்திருக்காங்கம்மா, இதை வந்துகிட்டே இருக்காங்க. இதே காமாட்சி அத்தை இருக்காங்களா, அவங்களோட அம்மாவும் மணிமேகலையும் 2 பேரும் வந்திருக்காங்களாம். பின்னாடியே காமாட்சியும் சூர்யா எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்களாமா. அப்படியாம்மா பூவாரி, வந்திருக்காங்க அவங்க 2 பேரும். சரி இரு வரேன், நான் போயிட்டு என்னன்னு பேசுறேன். ஏன் சரசு, பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுல? இந்த பந்தக்கால் நட்டப்ப நடந்ததுலேருந்து மனசுக்கு ஒரே சஞ்சலமா இருந்தது. இப்ப பரவாயில்ல,
அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லபடியாக கல்யாணம் முடியும் நம்புறேன் நான். நல்லபடியாக முடிஞ்சா சந்தோஷம்தான். இந்த சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா பொண்ணு ஆச்சுன்னு போயிடலாம். அவங்க தான் இன்னும் ஆளாக்கணும். ஆமாங்க, எனக்கு கூட மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது இப்படி ஆயிப்போச்சேன்னு. பரவாயில்லங்க, நமக்கு அந்த கடவுள் தாங்க துணை. நல்லபடியாக எல்லாமே போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சா ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. ஆமாம் சரசு, நாம் நல்லது நினைக்கிற வரைக்கும் நமக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும். அது என்னமோ ஒரு நேரம் அபசகுணமாக ஆகிப்போச்சு. அதெல்லாம் ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த விஷயந்தான். மற்றபடி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும் நாளைக்கு. அதை பற்றிலாம் கவலையே பட தேவை நம்ம. அப்பா அப்பா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வாங்க வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. வணக்கம். இருக்கட்டும் இருக்கட்டும். காலதாமதத்துக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் நேரம் ஆகி போயிடுச்சு. அட இருக்கட்டும் விடுங்க. என்னப்பா இப்போ நேரம் நல்ல நேரம் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க படைச்சிட்டு பொண்ணு ஆச்சுன்னு போயிட வேண்டியதுதான். உங்களை ரொம்ப நேரமாக காக்க வச்சுட்டோமோ நாங்க? ஐயோ, என்ன பண்ணுறது, எல்லாம் முன்கூட்டியே கிளம்பணும். அப்படி இருந்து நேரம் ஆகிப்போச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனையே கிடையாது. ஓ, இப்போ என்ன ஆகிப்போச்சு? இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன நேரம்னா அவசியம் தான். விசேஷம்னா வந்து அப்படி தான் ஆகும். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, விடுங்க. சரிங்க சாமதி, சரி படைச்சிடலாமா? எல்லாரும் வந்தாச்சு. ஐயர் எங்க? ஐயர் இங்க தான் இருக்காரு. நான் போயிட்டு கூப்பிட்டுட்டு வரேன், இருங்க. என்னங்க இந்த மாதிரி உட்காரும் போது எனக்கு பழைய ஞாபகம் வருதுங்க. அம்மாடி அல்ல மேல கொஞ்சம் பொறுமையா பேசுமா, காமாச்சு வந்துட போறா. அப்புறம் இந்த சந்தோஷம் எல்லாம் சுக்குநூறா போயிடும். ஏன் தாத்தா, நீங்க ஏன் தாத்தா என் கூடயே வரலாப்பா? நீங்க என் கூடயே வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்றதே இல்லை தாத்தா. அம்மா ஒரு ஆளா இருந்து கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நீங்க என் கூட வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் துணையா இருந்திருக்கும். சரி தாண்டா சரவணா, ஆனா கால சூழ்நிலை இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும்னு இருக்குது. நான் என்னத்தை கண்ட நாம நினைக்கிறது இல்லாம நடந்துக்கிட்டு இருக்குது சொல்லு பார்க்கும். நாம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு நடந்துக்கின்னு இருக்கிறா எல்லாம். அது என்னமோ உண்மைதான் தாத்தா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அப்பா உயிரோடையும் உங்களையும் இப்ப பார்க்கும் போது இதெல்லாம் கனவா நனவான்னு இருக்குது தாத்தா எங்களுக்கு. என்னங்க மாமாவா எங்க வீட்டுக்கு அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க நாங்க. அது தெரியும் அலமேலே, ஈஸியா சொல்லிவிட்ட நீ. அது என்ன நடக்கிற காரியமா அது? மாமா, உண்மையை சொன்னா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது மாமா. இப்பதான் இது பார்க்கும் போது ஒரு குடும்பம் மாதிரி தெரியுது. அங்க நாங்க இருந்தாலும் எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு பெரியவங்கன்னு யாருமே இல்லை மாமா. என்ன அலமேலே மருமவ எப்படி சொல்றா? ஏன் அங்க என்ன என்ன நடக்குது?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா தான் போகுது. இருந்தாலும் நீங்க எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றதுதான் கலா அப்படி சொல்றா. மாமா நீங்க ஒரு நாள் அங்க வந்து இருங்க மாமா. நீங்க 2 பேரும் வாங்கலாம், அங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம். வாங்கலாம் ஒரு நாள். அம்மாடி கலாவதி, வரோமா வரோம். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரோம் நாங்க. ஏழை மேலே சரி, அந்த வீட்டில் இருக்கீங்க. சரி, அந்த 10 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதான் எங்கள் அம்மா பேரில் இருக்க நிலம். அந்த நிலத்தை இப்போ பயிர் வச்சுட்டு தானே இருக்கீங்க? இல்லை பயிர் வைக்கலையா? வேற அதில் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அப்பா அதில் தான்ப்பா பயிரிட்டுருக்கோம் நாங்கள். அதில் பயிரிட்டு தான் எங்கள் குடும்பமே ஓடுது. நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு அதில் பயிர் செஞ்சு தான் இப்போ இத்தனை காலம் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரவாயில்லையே. ஏழை மேலே நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னதுனால நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்ட. பரவாயில்ல, ஏதோ அந்த நிலத்தைய சும்மா இல்லாமல் அதில் பயிரிட்டு அதில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சந்தோஷம்தான். ஆமாங்க, எனக்கு அந்த நேரம் என்ன பண்றதுனே தெரியல. நீங்க இறந்துட்டீங்கன்னாலே எனக்கா ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், சின்ன சின்ன பசங்களா இருக்குதுங்களேன்னு ரொம்ப அப்படியே ரொம்ப ஒண்ணுமே முடியாத மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறமா தான் சரசு வீட்டுக்காரர் 2 பேரும் தான் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதெல்லாம் பேசி அதுக்கப்புறமா அங்க போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்க போனோங்க. பரவாயில்ல, அலமேலு உன் திறமைய பாராட்டணும். நாங்கெல்லாம் இல்லைனாலும் அந்த பசங்களெல்லாம் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்கி கல்யாணம் முடிச்சிருக்க பாரு அலமேலு. உண்மையாலுமே உன்னை பாராட்டியே அவனு அலமேலு. என்னம்மா மருமவளே, என்ன பேத்தி தூங்கிட்டாளா? ஏன்னா எத்தனாவது படிக்கிறா பேத்தி? மாமா பெரியவ வித்யா 3வது படிக்கிறா, இவ நான் 1வது படிக்கிறா மாமா. 1வது படிக்கிறாளா? படிக்கட்டும். சரி, நல்லபடியா படிக்க வைமா. ஏப்பா சரவண்ணா, எல்லாம் பேத்திங்கெல்லாம் இருக்குதுங்க. உன் மூலியமா ஒரு பேரன் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. சொத்தெல்லாம் உன் பேரனுக்கு போகும். தாத்தா, பாப்போம், எல்லாம் கடவுள் கொடுக்கறது தான். என்னப்பா சரவணா, புது மாப்பிள்ள, உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல அப்பாவால. சரி, எப்படி குடும்ப வழக்கெல்லாம் எப்படி போகுது? போகுதுப்பா, போகுது. நான் எங்க ஊர்ல இருந்தேன், கல்யாணம் ஆகி உடனே அப்புறம் தலை தீபாவளி முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன்லப்பா நான் சென்னைக்கு. அதோட இப்பதான் வந்தேன். நான் இந்த கல்யாணத்துக்காக தான் இப்போ வந்தேன். அப்படியா? சரி, ஏன் மேல என்ன புது மரவங்களை பத்தி ஏதாவது சொல்லு. என்னங்க சொல்றது, நானு நல்லா தான் இருக்கிறேன். நான் என்னத்த நான் சொல்றது, நானு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லபடியா தாங்க நடந்துக்கிறா. நான் கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் தெரியல, அதான் கொஞ்சம் சொல்லி கொடுத்து செய்ய வச்சுன்னு இருக்கிற. போக சரியாயிடுவாங்க. என்ன அலமேலு, வாத்தியெல்லாம் வாய்க்குள்ளேயே முழுங்குற. என்ன சொல்லு எதா இருந்தாலும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நல்லா தான் போகுது. அப்புறம் கோச்சுப்பான் வேற, சரவணன் கோச்சுப்பா பொண்டாட்டிய பத்தி குறை சொல்றேன்னு. சரவணா பாரு, அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளு. பத்தியா, உன் பொண்டாட்டி கிட்ட குறை இருக்குதான். நீ கோச்சு பண்ணு சொல்லல. இப்ப என்ன இதுல இருந்து புரியுது உனக்கு? புரியுதுப்பா. எல்லாம் அப்படிதான் இருக்கும், பாத்துக்க வேண்டியதான்ப்பா. என்ன அப்பாவும் புள்ளையும் மாத்தி புரியுதா? புரியுதுன்றான். என்ன உங்க 2 பேருக்குள்ள புரியுது? அலமேல, அதெல்லாம் புருஷங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் அலமேல, அதெல்லாம் அப்படிதான். அத்தை நைட்டு இங்கேயே தூங்கிடலாமா? நம்ம எல்லாரும் இங்கேயே தூங்கலாம் அத்தை. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, காத்தோட்டமா. மொட்டை மாடிக்கு போயிட்டு படுக்கிறத விட இந்த மாதிரி வாசல் முன்னாடி வந்து படுக்கிறது நல்லா இருக்குது அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே படுப்பே அத்தை. அம்மாடி மருமவள, இங்க படுக்க முடியாதுமா, கொசு கிடைக்குமாங்க. மற்ற நாளாக இருந்தால் பரவாயில்ல, வெய்ய காலம் அந்த மாதிரினா. இப்போ மழை பெய்யுது, இங்கெல்லாம் கொசு கொஞ்சம் நிறையா வரும், தூங்க முடியாது. அப்போ ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேயே உட்காந்து விடிய உட்காந்து பேசிட்டே இருப்போம். என்ன சொல்றீங்க எல்லாரும்? தூங்க வேணாம், காலைல அப்படியே 4 மணிக்கு எப்படியும் எழுந்துக்கு தான் போகிறோம். அப்படியே இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா 4 மணி வந்துட போது, அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட வேண்டியதான். சரி, சரி, எல்லாரும் பேசிட்டே இருப்போம். ஏதாவது பேசி அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஏதாவது விளையாட்டே இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாம போய் உள்ளார போய் தூங்குவோம். அப்புறம் இப்ப கண்ணு முடிச்சா காலைல அப்புறம் தூக்கமா வரும், வேலைலாம் இருக்குது நிறையா. அதாவது
சரிப்பட்டு வராது. கொஞ்ச நேரமாவது தூங்குவோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம், அப்புறம் உள்ள போய் தூங்கிடுவோம். சரி, எல்லாரும் உட்காந்துருங்க. நான் உள்ளார போயிட்டு எல்லாருக்கும் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க மாமா, நானும் வரேன். போயிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். அப்படியே இந்த மேனகா உள்ள அப்படியே படுக்க வச்சிடறேன் நானு. சரிம்மா, வாமா வாமா.